வணக்கம். நெஸ்ட் ஜெயின் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். நிறைய கிரகங்கள் பெயர்ச்சியினாலே நமக்கு பலன்களை கொடுக்கும். அது இப்படி பார்த்தீங்கன்னா தினமுமே ஒரு கோள்கள் மூமெண்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக சந்திரன் 2 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு ராசிக்கு மாறிட்டே இருப்பார். சூரியன் மாதக்கோள், செவ்வாய் மாதக்கோள், இப்படி மாதக்கோள்கள்லாம் இருக்குது. சுக்கிரன், புதன், இப்படிலாம் மாதக்கோள்கள்லாம் இருக்கும்போது முக்கியமாக நாம் பார்ப்பது வருடக்கோட்களை எப்படி மூவ் ஆகுதோ அப்போ வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுல ரொம்ப பர்டிகுலராக இருப்போம். அதில் சனி அப்படிங்கிறவருக்கு ப்ரையாரிட்டி. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிற கான்செப்டில் அதெல்லாம் யோசிப்போம். குரு தனகாரகன், பணம் வரணும், வளர்ச்சி வரணும், குடும்பம், பொறுப்பு இதெல்லாம் வரணும்னா குருவை பார்ப்போம். அதுக்கப்புறமா இன்னொருத்தரை பார்ப்போம். அது 2 பாம்புகளாக இருக்கக்கூடிய ராகு கேது. இந்த ராகு கேது ரொம்ப பர்டிகுலராக பார்க்குறவுடைய ரீசன் என்னன்னாக்கா, நம்ம உலகத்திலேயே 2 நோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவான். அண்டார்டிக் அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஆர்டிக் பக்கத்துலேயும் ஒரு கருப்பு கோடி சிகப்பு புள்ளி. அந்த புள்ளி சயின்டிஃபிக்காக சொல்கிறது. அந்த சயின்ஸை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே ராகு கேதுன்னு சொல்கிறோம். புராண அடிப்படையில் சுவர்ணபானு அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவனாய் மாறி அந்த அமிர்த கலசத்திலேருந்து அமிர்தத்தை சாப்பிட உட்கார, சூரியன் சந்திரனுக்கு நடுவில் இருக்கும்போது அந்த அமிர்தம் அருந்தும்போது சந்திரன் சொல்கிறார் இது அரக்கன் சொல்கிறார். உடனே விஷ்ணுவின் கையில் இருந்த சக்கராயுதம் அவர் தலையை துண்டு பண்ணுகிறது. ஆனால் அமிர்தம் உண்டதுனாலே அவர்கள் தேவபரிவார் இருந்தார்கள். இதுதான் கதை. அப்போ தலையானது ராகுவாகவும் வாளானது கேதுவாகவும் மாறுகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அப்போ ராகு தலையினால எதை முழுங்கிறதுக்கு அப்படின்னா பெருசாக இருக்கதும், வாளான கேதுனால எதுவும் சுருக்கமாக இருக்கும் இப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும். ராகு அப்படின்னா போகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். கேதுன்னா ஞானத்துக்கு அதிபதின்னு சொல்லுவோம். ராகுவா யோசித்தோம்னா ராகுவை போகிற கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லைன்னு சனியை விட்டு சொல்கிறதுனால சனி போல ராகுன்னு சொல்லுவாங்க. தைரியமாகவும் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் ஸ்திரமாக செய்யணும் என்ன வரும்போது செவ்வாய் போல இருக்கிற கேதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தன்மையின் அடிப்படையில் ஒவ்வொரு அந்த குறிப்பாக கொள்வது. இந்த ராகு கேதுவை நம்ம உடம்பில் பார்க்கணுன்னா வாய் நம்ம பார்க்குறோம். முகத்தில் வாய் இருக்குது. இதுதான் உள்ளே போகிறது, எல்லாம் உள்ளே போகுது. அதுக்கப்புறம் உடம்பு எவ்வளோ பெருசாக போகிறது இல்லையா. அப்புறம் கருவாய் அப்படிங்கிறது சின்னதாகிடும். இதுதான் பேசிக்கலி. இதுதான் ஒரு உயிரினத்துக்கும் இப்படி தான் இருக்குது. அப்போ வாய் அப்படிங்கிற பகுதி உள்ளே கொள்வது அப்படிங்கும்போது எல்லாத்தையும் உள்ளே கபலீகரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை. அப்படி எல்லாத்தையும் போட்டு முழுங்குற கசு இந்த ராகுடைய தன்மை. இது புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது இவர்களெல்லாம் எங்கெங்கே உட்கார போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்மறையாக இவங்களோட ஜோடி. அதனால் எதிர்மறையாக எப்போயுமே உட்காந்துருவாங்க. ஒருத்தர் இங்கே லக்னத்தில் உட்காந்தா 7ஆம் பாவத்தில் கேது உட்காருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒருத்தர் ஞானத்தை கொடுப்பார், ஒருத்தர் போகத்தை கொடுப்பார்னு அண்டர்ஸ்டாண்டிங். அது ரிலேட்டடாக இவங்கெல்லாம் எப்படி ஒரு ராசிக்கும் பலன்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஜாதகத்தில் எனக்கு எங்கே என்னென்ன பலன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்க அவசியம் என்னுடைய நம்பரை எடுத்துக்கிட்டு எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான ஃபீஸெல்லாம் உண்டு. ஆனால் அவசியம் நீங்கள் கேட்டு பரிகாரத்துடன் தெரிந்து கொண்டீங்கன்னா தெளிவான விளக்கங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் தெளிந்தபடி வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிறது புரிந்து கொள்வீர்களானால் நீங்கள் அவசியம் எனக்கு கூப்பிடலாம். மீண்டும் நம்ம பார்க்க போகிறது ஒரு ராசிக்கான மேஷம் முதல் மீனம் வரை ராகு கேது பெயர்ச்சி. சிம்ம ராசி அன்பர்களே, இதுகாரும் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்த கேது இப்போது உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார்ந்துக்கிறார். உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் நேராக 7 வந்து கும்பத்தில் வந்து உங்களை நேராக பார்க்குறார். நார்மலாக 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது தொழிலில் எப்படி இருக்கும்னாக்கா, நான் எந்த காரியம் செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடை வருதுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு தடையை ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் செய்யறதுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணணும். தடை இல்லாத வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு யோசிக்கணும்.
காயினில் ரெண்டாவது பேஜ் சொல்லுவோம், ரெண்டாவது சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த சைடில் நெகட்டிவ் என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். உங்களுடைய விஷயத்தில் எப்போவுமே எடுத்தவங்க ஒருத்தர் நீங்கள் கடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. அவசரப்படுவது ஆபத்தை மாற்றிக்கும். அதனால் கொஞ்சம் அவசரப்படுதை அப்படி நிதானித்து பார்க்கணும். யோசனை பண்ணிங்கன்னா தொழில் தடை வருவதற்கான வாய்ப்புகளிலிருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடலாம். சரிங்க, எனக்கு வேலையே கிடைக்கலைங்க, நான் என்ன பண்ணுங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை முதல்ல கண்டுபிடிங்க. நார்மலாக இந்த 2ஆம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு எத்தனை காலம் என்ன சொல்லி கொடுத்தாரு, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஞானத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தினே வந்தார். இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்காட்டார். அப்போது உங்களுக்கு தெளிவான விஷயத்தை மனதுக்குள்ளே யோசிக்க வைப்பார். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா அழகாக கிடச்சிரும். ஆனால் அதை மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதை கொஞ்சம் மறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை கன்ஃபார்மாக விட்டுடுங்க. இந்த முன்கோபம் உங்களை கன்ஃபார்மாக கெடுத்துவிடும். அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சிம்மராசி அன்பர்கள், முன்கோபப்படுவது வேண்டாம். கோபப்பட்ட ஆபத்து என்னங்க, கோபப்பட்டதுனால என்ன கிடைக்கும், நம்ம உடம்பு தான் கெட்டு போகும். அதனால் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிடுங்க. ஒரு கட்டையில் ஆணியாக அடிச்சுட்டு திருப்பி பிடிங்கி பாருங்களேன், கட்டையெல்லாம் ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் கோவப்படும் போது நமக்குள்ள ஒரு ஆணியை அடிச்சுக்கிறோன்னு அர்த்தம். பிடிங்கினோம்னா வெறும் ஓட்டையாக போடுவோம். அப்போ நம்மளை நமக்கு எடுத்துக்கூடாதுங்கிறத நல்லா மனசில் வாங்கிக்கிடுங்க. அப்போ தொழிலில் தடை வருவது எதனால் வந்ததுன்னு அதை பிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் இல்லைங்களா. பில்கேட்ஸு அவருக்கு கம்ப்யூட்டரே தெரியாது, அவர் சொல்கிறார், நான் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டேன், அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்து மைக்ரோசாஃப்ட் வந்துருச்சுன்னார். அதே மாதிரி தான் எல்லாரையும் ஒருங்கிணைத்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ன்ற அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ தேடல், இப்போ உங்களுக்கு ஐடியாஸ் தேடுங்க, தடைகளுக்கான காரண தேடுங்கள், தொழில் சரியாகப்படும். வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உழைக்கிறதுக்குள்ள நீங்கள் எந்த விதத்தில் அஞ்சலை, உழைத்தில் அழகாக பண்ணுறீங்க. ஆனால் கூட எல்லோரும் சேர்த்துட்டு உழைக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக எல்லாமே தெரியுதா பாருங்கள். ஸ்கில் ஓரியன்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. யாருக்கும் தெரியாதவனை கூட்டிகிட்டு போயிட்டு வேலை செய்ய சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க இல்லையா. இதுதான் நீங்கள் பண்ணுறது. பல நேரம் நீங்களே தற்சோதனை பண்ணி பார்த்தீர்கள்டா, அடுத்த வேலையில் நீங்கள் குளிர்காயெல்லாம் ட்ரை பண்ணீங்க, அதுதான் பிரச்சனை. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் காரியங்களை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. சில அன்பர்களுக்கு சொத்து விஷயமாக தகராறுகள்லாம் இருந்தது, அந்த தகராறுகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சியின் போது நடக்க இருக்கிறது. அதனால் அதுவும் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொத்து விஷயங்கள் உங்கள் கையில் பைசலாகி வரும். சில அன்பர்களுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்திலே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலிங்களே, அதுக்காக கடன்லாம் வாங்கிட்டு இருக்கேங்க, கடன்லாம் எப்படி அடைய போகுதுன்னு தெரியலிங்களே, அவங்க லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஒரு சில அன்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கான முதலீட்டுகளை கொஞ்சம் ஏற்படுத்துவீங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். அதுக்கான அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. கல்யாண விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு சுப காரியங்கள் இந்த ராகு கேதுவினாலே நடக்கப் போகிறது. உறவுக்குள்ளே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும், அதுவும் உங்களுக்கு இருக்குது. சிலவங்களுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதனுடைய நிர்வாகத்தராக நீங்கள் போய் உட்காருவீங்க, ட்ரஸ்டியாக போய் உட்காந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறாங்க சொல்லி நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அது மூலியமாக கொஞ்சம் தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் பூர்வீக புண்ணியம்னு சொல்லி உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். இந்த தலைப்பாலாம் கட்டி உங்களுக்கு உட்காருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கௌரவங்கள்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது, வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை மட்டும் தனித்து கொண்டீங்கனால இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம். அதனால் திருப்தியாக இதை அமைதியாக பார்த்து நிதானமாக காயினங்கத்துக்கு சரியாக போயிடும். வாழ்க வளத்துடன்.